ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸ்டர் பாலா அண்ணா உங்கள் பாலா. ஸோ இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். பைக்கு பின்னாடி அந்த டைமில் எழுந்திரிச்சிருக்கோம். அப்படிங்கும் போதே ஒரு ட்ராவல் ஒர்க் தான் பண்ண போகிறோன்னு தெரியும். ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ராவல் ஒர்க் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய பிளானாக போட்டோம். ஒரு கொடைக்கானல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 7-8 பேர் சேர்ந்து ஒரு 7 சீட்டர் காரில் போகலாம் அப்படின்னு பிளான் போட்டோம். அது அப்படியே கொஞ்சம் சுருங்கி ஒரு 5 சீட்டரில் போய்க்கலாம் குறுங்குச்சு. சரின்னு அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் என்னாச்சு, அது அப்படியே குறைஞ்சு கடைசியில் 2 பேர் மட்டும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முந்தின நாள் தான் முடிவு வச்சு. ஸோ அதனால இன்னைக்கு கிளம்பியாச்சு. எங்கே போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா கொடைக்கானல் மட்டும் 2 பேர் போய் கொடைக்கானலில் என்ஜாய் பண்ண முடியாது, 2 பசங்க போய். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பிளான் பண்ணப்போ என்ன பண்ணியிருந்தோம்னா கொடைக்கானல் போயிட்டு அப்படியே பழனி போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதனாலே என்ன பண்ணலான்னு இப்போ பழனி மட்டும் போயிட்டு, ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப நாளாகவே நான் தெரியும் நம்ம இதில் ஆக்சிடென்ட் அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு பேட் வைப்பாகவே போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் சரி போய் முருகனை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழனி முருகனை போய் பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு தான் கிளம்பிட்டோம். சரி வாங்க அப்படியே போக கண்டினியூ பண்ணுறேன். சூப்பர். ஹலோ சொல்றா களி, இங்க இப்பதான் வீட்டுல இருந்து கிளம்புறோம் கோயிலுக்கு. ஆமா பழனிக்கு. என்ன நேற்று வரலன்னு உங்க அப்பா திட்டுறாரு, அது இது என்ன இன்னும் நீ வரங்கிற முருகர் வர சொல்லிட்டாரா? என்னடா சொல்ற? ரைட்ரா. சரி என்ன ரெடி ஆயிட்டியா? இல்லையா நீ சொல்லவே இல்லை. சரி ரைட்டு. சரி நாங்களே அவ்வளோதான் 2 பேரும் வண்டியில தான் போகலான்னு பிளான் பண்ணோம். அப்படியே உங்களுக்கு அந்த பேசஞ்சர் எடுத்துன்னு வந்துடுறியா? எப்போ வேலைக்கு போயிட்டாரு, 10-11 மணிக்கு தான் வருவாரு. அருமைடா. டைம் ஆச்சு ப்ரோ. இந்த பெண்டர் வச்சு லைட் அழுத்து ப்ரோ. டைம் வேற. கடா எப்படி சொல்கிறேன், அந்த இடத்துக்கு போன 3 பேர் வண்டியிலையும் போக முடியாது. ஆமா 3 பேர் வண்டியிலையும் போக முடியாது ப்ரோ. 3 பேர் வண்டியில் போனாலும் முடிப்பாங்களே ப்ரோ. திடுகுப்புன்னு இருறா இருறா கவனி பழனி பஸ். பழனி பஸ் ஒரு 4 மணிக்கா? 4 மணிக்கு 4:10 கரெக்டா வரும். கரெக்டா 10 நிமிஷம் இருக்குது. 10 நிமிஷத்துல அவன் ரெடியாகி வந்தானா? கலையா சட்டு புட்டுன்னு ரெடியாகு. இன்னொரு 10 நிமிஷம் நாங்க வந்துருவாங்க வீட்டுக்கு வச்சா. இன்னொரு 2 நிமிஷம் கூட இல்லை, அவ்வளவுதான் பக்கமா வந்துட்டோம். நீ டப்புன்னு வெளியே வந்தீங்கன்னா தீந்துச்சு. ஒரு 10 நிமிஷம் தான் இருக்குது. போய் டப்புன்னு போய் பஸ்ஸை முடிச்சிடலாம். டப்புன்னு வண்டி கொண்டு ஓட்டு பஸ்ல போயிடலாம். வெளியே வந்துடுறேன். சரி ரைட்டு கிளம்பு. இங்க போய் விட்டு போட்டு போயிட்டீங்கன்னா சாமி குத்தமாயிரும். சாமி கனவுல சொல்லி வர சொல்லி. சரிடா ரெடி ஆகிடா, வந்துருண்டா வந்துடும்டா. டீச்சர் பார் ஓனர் மகத்தோட ஃப்ரெண்டு பிரேம் கடைசியில தான் வந்து சேர்ந்தாரு விநாயக்கா. அது யாரு? மக்களே, அதாவது மோட்டோ விளாக்னு ஆரம்பிக்கலாம்னு நினைச்சேன் இன்னைக்கு. ஆக்சுவலா இந்த விளாக் மோட்டோ விளாக்கா நடக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா திடுக்குப்புன்னு அது பஸ் விளாக்கா மாற போகுது. அது பஸ் விளாக்கா மாறுமாங்கிறது டவுட் தான். ஏன்னா பஸ் பாத்தீங்க அப்படின்னா அவசரமா கிளம்பி போனோம், இருந்தாலும் மிஸ் ஆயிருச்சு. முன்னாடி போய்கிட்டு இருக்கு. நாங்க சேசிங்ல போய் பிடிக்கலான்னு ஒரு பிளான்ல பின்னாடி துரத்திட்டு போயிட்டு இருக்கோம். ஐயா பழனி பஸ்காரரே நில்லுங்கோ. இந்த பெட்ரோல் பங்க்ல கேட்டு பார்க்கலாமா? நான் வண்டி பஸ் வந்துருச்சு. வீடியோ இல்ல எங்கடா பங்க்ல இன்னைக்கு ஒருத்தரிங்கண்ணா? யாராவது இருக்கீங்களா? அந்த பக்கத்து பங்கு போயிருக்கலாம். பக்கத்து பங்கு பஸ் வந்துருச்சான்னு பாரா. இங்கே நிறுத்திட்டு அவருக்கு வந்துட்டு இருக்கு. அடிச்சுட்டீங்கன்னா அது சேஸ் பண்ணிட்டு வந்தோம். வண்டி மட்டும் இங்க ஒன்று போட்டு போயிட நெரிச்சல். எடுத்துங்க. லாரிடா டே போனோம். பேக் எல்லாம் எடுத்துட்டீங்களா? பேக் எடுத்துட்டீங்களா? ஓகே போலாம்.
அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பல இருந்தாங்க. அதாவது அங்கே அந்தியூர்லேருந்து கிளம்பியாச்சு. அந்தியூரில் தான் பஸ் அது சேசிங் பண்ணி ஒரு இடத்த கொண்டு வந்து அலப்பறை பண்ணி போனோம். பஸ்ஸில் ஏறியாச்சு. அதுக்கப்புறம் ஈரோட்டில் வந்து பஸ் ஸ்டாண்டில் நிப்பாட்டினாங்க. அப்படியே ஒரு டீயை போட்டு இதுக்கு மேலே பாங்க அப்படியே போய் பழனியில் கண்டினியூ பண்ணுறேன். நம்பி வந்தா ஒருத்தன் பஸ்ஸில் நின்றுட்டே சேட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இன்னொருத்தன் திரும்பிட்டான்டா. நான் வரலாம் அந்த பக்கம் ஒரு பிள்ளை நின்றுச்சு, அதை பார்த்துட்டு இருந்தான். அருமைடாடே, ட்ரிப்பு அருமையாக போயிருன்னு நினைக்கிறேன் தடவை. ஒரு வழியாக பார்த்தீங்க அப்படின்னா பழனி வந்து ரீச் ஆகிட்டோம். இதுக்கு மேலே அப்படியே மலை ஏறிட்டு போயிட்டு உள்ளே என்ன இருக்குது அதை நம்ம பார்த்துடலாம். வாங்க போவோம். சின்ன குழந்தையில் வந்த பட்டி வேலை நாமத கொடுத்த மாம்பழ கண்ணிக்கு கோபம் கொண்டு அவன் பழனி மலையில் உருவானான். ஆறுதல் அளித்த அவை கிளவிக்கு மரங்கள் சொல்லிய வாழக்குமரனை புதியதன் உருகுமை கணபதிகளையோ நாம் தமிழில் ஒரு கடல் இந்த கந்தன் குருபரன் அவன் நாதி சிவமகன் என்னை காக்கும் திருமகன் என்னை காக்கும் திருமகன். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரோப் காருக்காக போயிட்டுருக்கோம். அதே ஒன்று நீங்கள் அங்கேருந்து அந்த பழனிக்கு வரீங்கன்னு வச்சுக்கோங்க. முன்னாடி வர வழியில் கடை வீதியில் எல்லா இடத்துலையுமே பார்த்திங்க அப்படின்னா செப்பல் இங்கேயே விட்டு போங்க, முன்னாடியே விடுங்கன்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. அதை மட்டும் நம்பிடாதீங்க. கொஞ்சம் உள்ள என்ட்ரன்ஸில் உள்ளே வந்தீங்கன்னாவே என்ட்ரன்ஸ்லேயே ஃப்ரீயாகவே வந்து செப்பல்ஸ் இருக்கும், பேக் லக்கேஜ் வந்து வைக்கிறக்கும் எல்லாத்துக்குமே அங்கேயே இருக்குது, ஃப்ரீயாகவே இருக்குது. இவங்கள்ட்ட கொடுத்தா 50 100ன்னு சொல்லி கொள்ளையடிக்க தான் பார்ப்பாங்க. அது கொஞ்சம் உசாராக இருந்துக்குங்க. ஆக்சுவலாக வந்தோம் ரோப் காரில் போகலான்னு. பட் சம்பவம் என்னென்னா இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. திருக்கோயிலுக்குள் செல்ஃபோன் கொண்டு செல்ல தடை செய்யப்பட்டுள்ளது. மொபைல் ஃபோன் எதுவும் எடுத்துகிட்டு போக முடியாதுன்ட்டாங்க. விளாக் எதுவும் பண்ண முடியுமான்னு தெரியல. ரைட்டு, சம்பவம் ஸ்டார்ட்டுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த விளாக் அருமையாக போச்சு. ஆக்சுவலாக பழனியில் பார்த்தீங்க அப்படின்னா நான் மேலே போய் விளாக் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் தான் நாங்கள் அங்கேருந்து கிளம்பி வந்தோம். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பிளான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் கொடைக்கானல் போகிறதான் பிளான். போயிட்டு வரும்போது பழனி வரலான்னு வந்தோம். அந்த கொடைக்கானல் அப்படியே ட்ராப் ஆச்சு. சரி ஓகே, பழனினாலும் போயிட்டு வரோம், போய் முருகனை பார்த்துட்டு. ஏன்னா ரொம்ப நெகட்டிவாகவே போயிட்டு இருந்துச்சு, பல பிரச்சனைகள் போயிட்டு இருந்துச்சு. சரி முருகனை பார்க்கலாமே வந்தால் இங்கே ஒன்று என்னென்னா மேலே விளாக் எடுக்க முடியல, இங்கே கீழே மொபைல் வச்சுட்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு, அதாவது இப்போ எந்த இடத்துல இருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பழனி கோயிலை கட்டினார் பார்த்தீங்களா. ஸோ அவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா போகர் அப்படின்பாங்க. போகருங்கிற ஒரு சித்தர். ஸோ சித்தரோட சீடராக இருந்தவர் தான் புலிப்பாணி சித்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவரோட ஜீவ சமாதியில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இருக்கோம். இவர் ஜீவ சமாதியை பார்த்தீங்க அப்படின்னா பராமரிக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மம்தேவர ஆதீனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல அவரோட புலிப்பாணி சித்தரோட வம்சாவளியில் வந்தவங்க 13வது வம்சாவளியில் இருக்கவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஐயா
ஸோ ஐயாவை பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கே பேட்டி கேட்டிருந்தோம். ஒரு இன்னும் 2 நாள் கழிச்சு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ நம்மளுக்கு டைமிங் இல்லைங்கிறனால இதில் ஸோ அவங்க உருவாக்குனதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அம்மன் தொட்டி அம்மன் சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க உருவாக்குனதான் இந்த கோயில் தொட்டி அம்மன் சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பழனியோட அடிவாரத்திலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் இருக்குது. டெய்லியுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்த பார்த்தீங்க அப்படின்னா அன்னதான கூடமாக நடந்துட்டு இருக்கு. ஸோ அவரோட அருளால் பார்த்தீங்க அப்படின்னா இவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட்லி உள்ள ஒரு சித்தர். அதாவது சித்தரோட புலிப்பாணி சித்தரோட வம்சாவளியில் வந்தவர். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்னதான கூடம். அந்த சாமிகள் பார்த்தோம் பார்த்தீங்களா, அவரு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உள்ளே போனதுக்கப்புறம் தாங்க தெரியுது. ஏன்னா நாங்கள் ஆரம்பத்தில் எக்ஸ்பெக்ட் பண்ணி எல்லாம் உள்ளே போகல. அப்படி ஆக்சுவலாக நாங்கள் வந்தது மேலே விளாக் பண்ணலை. சரி கண்டென்ட் க்ளோஸ்டாக கொண்டு போகணும், இங்கே இருக்கிறது ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படிங்கிற காரணத்தால தான் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் சரி அந்த இடத்துல ஒரு சமாதி இருக்குது, ஒரு சித்தரோட வம்சாவளியோட தான் இதை நடத்துகிறாங்க அப்படின்னாங்க. அப்படிங்கும்போது உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அவர் போகர் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்ம பழனி கோயிலே பார்த்தீங்க அப்படின்னா போகருங்கிறது தான் உருவாக்குனார். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட சிசியர் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம புலிப்பாணி சித்தர் அப்படிங்கிறவர். அவரோட வம்சாவளியில் இருக்கிறவர் தான் இந்த சாமிகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ பார்த்தது வீடியோவில் பார்த்துருப்பீங்க முன்னாடி. அவரு தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இவர் நாடாளுமன்றம் இருக்குது பார்த்தீங்களா அப்படின்னா இந்தியாவோட நாடாளுமன்றம் இருக்குல்ல, ஸோ அது ஓப்பனிங்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா 21 சாமிகள் அழைச்சதில் இவரும் ஒருத்தராக போயிருக்காரு. அதே மாதிரி நம்ம அயோத்தி ராமர் கோயில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திறப்பு விழா நடந்துச்சுல, ஸோ கும்பாபிஷேகம் நடந்துச்சுல, ஸோ அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா போய் கலந்துருக்காரு ஒரு விஐபி கெஸ்ட்டாக. அதான் ஸோ அதெல்லாமே பார்த்தோம். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா அவர்கிட்ட ஒரு இன்டர்வியூ தான் பண்ணலாம், கோயில் பற்றின வரலாறு தெரிஞ்சுக்கலாம் அவர் மூலியமா. ஏன்னா ஒரு போகரோட சீடரோட வம்சாவளியில் வந்தவருக்கு தெரியும்ல அப்படிங்கிறதுனால அவர்கிட்ட கேட்டுக்கலாம்னு தெரிஞ்சோம். ஸோ அவர் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மண்டே தான் டைம். ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்தது சாட்டர்டே, இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறது சண்டே. அவர் மண்டே தான் டைம் கொடுக்குறேன் அப்படின்னாரு. ஆக்சுவலாக நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போதே வந்து அந்த பழனியோட வரலாறு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வேணும்னா அந்த அன்றைக்கே ஞாயிற்றுக்கிழமை நைட்டே பஸ்ஸை பிடிச்சி கிளம்பி வந்து வீடியோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான் கைஸ். இதுக்கு மேலே அப்படியே பழனியில் வேறு என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லி போய் பார்க்கலாம் வாங்க. அவ்வளோதாங்க. அடிக்கிற வெயிலுக்கு ஒரு அது நல்லா இருக்கும். ஹாய் கைஸ், நான் உங்கள் பாலா. இவன் என் தம்பி கலியன், இவன் சொல்லியன். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கிற வெயிலுக்கு ஒரு குச்சி ஐஸா இது என்ன ஐஸு? பாக்கெட் ஐஸு, ஏதோ ஒரு ஐஸு நீங்களே பேர் வச்சுக்கோங்க. ஸோ ஆமாம், தண்ணி மாதிரி இது கலர் போகிற கலந்து கொண்டு இந்த ஐஸ் கட்டி மாதிரி கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா இதை அப்படியே குடிச்சிட்டு கிளம்பி போயாச்சு. இதுக்கு மேலே பழனி வேறு என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி தேடிட்டு இருக்கோம். ஏன்னா இதுக்கு மேலே தான் வந்து கண்டென்ட்டே ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். இங்கே போய் தேடி பார்ப்போம், ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் அப்படியே உங்களுக்கு காட்டுறோம். டாட்டா, பாய் பாய் பாய். இந்த சப்ஸ்கிரைப் சிம்பிளை மட்டும் அமுக்கிட்டு அப்படியே பெல் சிம்பிள் இருக்கு பாத்தியா, பெல் சிம்பிள் தெரியுதா? அந்த பெல் சிம்பிளை அமுக்குனா உங்களுக்கு நடக்கும் என்ன நடக்கும்? வீடியோ வரும்.